Hello everyone, this is the continuation of the poem The Reunion by Gate. So we have already seen the first three stanzas, so we'll go into the fourth stanza. Dumb was all still and dead, for the first time God alone. Then he formed the morning red, which soon made its kindness known. It unravelled from the waste, bright and glowing harmony, and once more with love was graced what contented formerly. So, we have already seen in the previous stanzas how God created heaven and earth, and how was earth created. So he created earth with only a single word, be. Then it was created. ஸோ அந்த க்ரியேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது இட் வாஸ் ஸ்டில்லாக இருந்துச்சு. ஸோ அதில் ஒரு ஹார்மனி இல்லை, எம்டியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இட் வாஸ் ரா, இட் வாஸ் நாட் கம்ப்ளீட்டட் ஃபுல்லி. ஸோ அதை தான் இந்த ஸ்டான்ஸாலையும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த ரா ஃபார்மேட்டில் இருந்தது எப்படி லைஃப்க்கு வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. டம் வாஸ் ஆல், ஸோ எவ்ரி திங் வாஸ் சைலண்ட் அண்ட் பவர்லெஸ்ஸாக இருந்துச்சு. அண்ட் ஸ்டில் அண்ட் டெட், ஸோ இட் வாஸ் ஸ்டில், அதுக்கு ஒரு அசைவும் இல்லாமல் ஒரு இறந்த மாதிரி, ஒரு உயிரே இல்லாத மாதிரி தான் அந்த க்ரியேஷன்ஸ்லாம் இருந்துச்சு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் காட் அலோன். ஸோ காட் இந்த இதை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஹெவன் அண்ட் எர்த்தை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹி வாஸ் அலோன். தென் ஹி ஃபார்ம் த மார்னிங் ரெட். ஸோ ஃபஸ்ட்டு என்ன க்ரியேட் பண்ணார் அப்படின்னா, லெட் தேர் பி லைட் அப்படின்னு சொன்னோன்னே பகல் உண்டாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன க்ரியேட் பண்ணார் அப்படின்னா, சன்னை க்ரியேட் பண்ணார். தென் ஹி ஃபார்ம் த மார்னிங் ரெட். மார்னிங் ரெட் ஹியர் ரெஃபர்ஸ் டு த சன், விச் சூன் மேட் இட்ஸ் கைண்ட்னஸ் நோன். இட் அன்ட்ராவல் ஃப்ரம் த வேஸ்ட். அன்ட்ராவலிங் அப்படின்னா இட் ரிசால்வ் ஃப்ரம் த வேஸ்ட். வேஸ்ட்லேருந்து தான் அதுவுமே க்ரியேட் பண்ணார். எலமெண்ட்ஸ்லேருந்து அதை க்ரியேட் பண்ணார். விச் சூன் பிகேம் பிரைட் அண்ட் க்ளோயிங் ஹார்மனி. போன ஸ்டான்ஸால் பார்த்தோம் அப்படின்னா ஹார்மனி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஹார்மனி அண்ட் ஃபீலிங் பாய்ட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த இதில் இட் வாஸ் பிரைட் அண்ட் க்ளோயிங் ஹார்மனி அண்ட் ஒன்ஸ் மோர் வித் லவ் வாஸ் கிரேஸ்ட் வாட் கண்டென்டட் ஃபார்மலி. ஸோ ஒன்ஸ் மோர் அவரோட அன்பை வெளிப்படுத்துகிற மாதிரி காட் க்ரியேட் பண்ணியிருக்கிறாரு அவரோட க்ரியேஷனை. வாட் கண்டென்டட் ஃபார்மலி. ஸோ இட் வாஸ் சாட்டிஸ்ஃபைடு. ஏற்கனவே அன்சாட்டிஸ்ஃபைடாக இன்கம்ப்ளீட்டாக இருந்த ஒன்றை என்ன பண்ணிட்டார் அப்படின்னா சாட்டிஸ்ஃபைடாக மாற்றிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்டான்ஸா 5. And with earnest noble strife, each its own peculiar sort, back to full unbounded life, sight and feeling soon were brought. ஸோ இந்த ஃபியூ லைன்ஸில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவரோட ஏர்னஸ்ட் உழைப்புனால ஸோ எல்லாமே ஒரு பேக் டு ஃபுல் ஃபார்முக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இட் வாஸ் அன்பவுண்டட், ஃபில்ட் வித் அன்பவுண்டட் லைஃப். அன்பவுண்டட் அப்படின்னா அன்லிமிட்டட் லைஃப், இன்ஃபினிட் லைஃப் அது கிடச்சிச்சு. ஏற்கனவே பழைய ஸ்டான்ஸால் பார்த்தோம் அப்படின்னா அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸ்டில்லாக டெட்டாக இருந்துச்சு. பட் இப்போ என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா அன்லிமிட்டட் லைஃப், இன்ஃபினிட் லைஃப் அது கொடுத்துருக்காரு. சைட் அண்ட் ஃபீலிங் வெர் சூன் ப்ராட். ஸோ அதுக்கும் ஹீ கிரியேட்டட் கைண்ட் ஆஃப் ஃபீலிங். ஸோ எல்லா பிளான்ஸ், அனிமல்ஸுக்கு எல்லாமே கடவுள் படைத்த அந்த ஏர்த் ஃபுல்லாத்துக்குமே என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா ஃபீலிங்கை கொடுத்துருக்காரு. வேர் ஃபோர் இஃப் இட் இஸ் டன் எக்ஸ்ப்ளோர் ஹவு வை கிவ் த மேனர் நேம். வேர் ஃபோர் இஃப் இட் இஸ் டன் எக்ஸ்ப்ளோர் ஹவு வை கிவ் த மேனர் நேம். அல்லா நீட் கிரியேட் நோ மோர், வி ஹிஸ் வேர்ல்ட் ஆர் செல்ஃப் கேன் ஃப்ரேம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வேர் ஃபோர் அப்படின்னா ஃபார் வாட் ரீசன். ஸோ எதுக்காக கடவுள் இதை க்ரியேட் பண்ணார், இந்த யூனிவர்ஸை க்ரியேட் பண்ணார், ஸோ எதனால் இதுக்கு இந்த பேர் வந்துச்சு அப்படிங்கிறத மேன் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னா ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வி ரிசர்ச்
என்னது செவ்வாய் கிரகத்தில் தண்ணி இருக்குதா, அங்கே வாழலாமா, ப்ளூட்டோ வந்து அழிஞ்சிட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ரிசர்ச் கடவுளோட க்ரியேஷன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம வந்து அவர் க்ரியேட் பண்ண ஒரு உலகத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட ஃப்ரேம்குள்ளே என்ன பண்ணுறோம், ரீக்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதுதான் அந்த 5th ஸ்டான்ஸாவோட paraphrase. So 6th stanza. So with morning pinions brought, to thy mouth was I impelled, stamped with 1,000 seals by night, star clear is the bond fast held, paragons on earth are we, both of grief and joy sublime. And a second sentence B, parts us not a second time. ஸோ இந்த ஸ்டான்ஸால் வந்து போய்ட் வந்து ஹியூமன் பீயிங்ஸ் வந்து எப்படி ஹியூமன் பீயிங்ஸை எப்படி காட் க்ரியேட் பண்ணார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வித் மார்னிங் பினியன்ஸ் அப்படின்னா விங்ஸ் brought டு தை மவுத். ஸோ காட் வந்து அவரோட செட்டையின் நிழலில் நம்மளை வந்து கூப்பிட்டு வந்து டு தை மவுத் வாஸ் ஐ இம்பல்ட். ஸோ அவரோட வாயிலிருந்த சுவாசத்தினால நம்மளை என்ன பண்ணார், மனுஷனாக்குனார். வி ஆல்ரெடி நோ, நம்ம பிப்ளிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா மண்ணுனால் நம்மளை வந்து உருவாக்குனார். ஸோ அதுக்கு உயிரை கொடுத்தது அவரோட வாயிலேருந்து வந்த சுவாசத்துலேருந்து தான் அவர் உயிரை கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. டு தை மவுத் வாஸ் ஐ இம்பெல்டு. ஸோ உங்களோட வாயிலேருந்து தான் நான் வந்து என்ன பண்ணேன், கிரியேட் ஆனேன். இம்பெல்டு அப்படின்னா ப்ரொப்பெல்ட் ஆர் மூவ்டு. ஸ்டாம்ப்ட் வித் 1,000 சீல்ஸ் பை நைட், ஸ்டார் கிளியர் இஸ் த பாண்ட் ஃபாஸ்ட் ஹெல்டு. ஸோ அது வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு இட் didn't create that much time அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. everything was done very fast. Paragons on earth are we. ஸோ paragons அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா we are treasures on the earth அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. காடுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ட்ரெஷர் மாதிரி பர்ஃபெக்ட் மாடலாக வந்து நம்மளை க்ரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. போத் ஆஃப் க்ரீஃப் அண்ட் ஜாய் சப்ளைம் அப்படின்னா இன் எக்ஸால்டேஷன். சரியா, அதிகமாக நம்மளுக்கு என்னவும் கடவுள் கொடுத்துருக்காரு, துக்கத்தையும் கொடுத்துருக்காரு, அதிகமான சந்தோஷத்தையுமே கொடுத்துருக்காரு. ரெண்டையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு இதை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அண்ட் செகண்ட் டைம் அவர் கொடுத்துருக்குறாரு. அண்ட் அதே சந்தோஷத்தோட இந்த லைனில் வந்து எதை டிஸ்கிரைப் பண்ணுது, போத் ஆஃப் க்ரீஃப் அண்ட் ஜாய் சப்ளைம் அப்படின்னா, ஒன்று வந்து ஏற்கனவே நம்ம பழைய முன்னாடி உள்ள ஸ்டான்சஸில் பார்த்தோம் அப்படின்னா, காட் வந்து ஏர்த்தை க்ரியேட் பண்ணும்போது, நேச்சரை க்ரியேட் பண்ணும்போது என்ன பண்ணார் அப்படின்னா, அவரோட பாசம்லேருந்து வெளியே எடுத்தார். ஸோ அப்போ வந்து அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார், ஒரு பெயினோட தான் அது வெளியில் விட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஆனால் நம்மளை க்ரியேட் பண்ணும்போது ஒரு கிரேட் ஜாயோடையும் அதே சஃபரிங்ஸும் இருந்துச்சு, ஆஸ் வெல் அஸ் ஒரு கம்ப்ளீட்டட் ஸ்டேட்டில் வந்து என்ன பண்ணார், நம்மளை வந்து க்ரியேட் பண்ணார். அண்ட் செகண்ட் டைம் பி பார்ட்ஸ் இஸ் நாட் அ செகண்ட் டைம். ஸோ செகண்ட் சென்டென்ஸை வந்து திருப்பி வந்து என்னன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா, பி அப்படின்னு சொன்னார், நம்மளுக்கு வந்து உயிர் வந்துருச்சு, வி were created அப்படின்னு சொல்கிறாங்க. பட் திஸ் டைம் he doesn't part us அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த செகண்ட் டைமில் வந்து அவர்கிட்டேருந்து நம்ம பிரித்து எடுக்கப்படலை அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, காட் வந்து அவரோட சுவாசத்தை, அவரோட ஸ்பிரிட்டை நம்மளுக்குள்ள வந்து என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா ஒன்றிணைத்திருக்கிறாரு. ஸோ இட் இஸ் அ ரீயூனியன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வி ஆர் நாட் செப்பரேட்டட். இந்த செப்பரேஷன் வந்து இட் இஸ் அ ரீயூனியன், ஏன்னா அவரோட ஸ்பிரிட் நம்மளுக்குள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ திஸ் மார்வலஸ் ரீயூனியன் இஸ் அ லவ்விங் கிஃப்ட் ஆஃப் காட் டு மேன், ஹிஸ் சில்ட்ரன் அப்படின்னு சொல்கிறாங்க. வி ஆர் நாட் செப்பரேட்டட் ஃபார் த செகண்ட் டைம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ காடோட ஹோல் க்ரியேஷனும் வந்து நம்மளை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அவர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் stanzas 4 to 6. Thank you for watching.